ஏய் பிங்கி, டிவி பார்த்தது போதும், ஸ்கூலுக்கு போ. டைம் ஆயிடுச்சு பாரு, டக்குன்னு போ. இல்லைனா ஏதாச்சும் சொல்ல போகிறாங்க. எனக்கு வேறு இண்டிபெண்டன்ஸ் டே, உனக்கு தெரியாதா? இருமா, எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் சேனல் சின்சான் போயிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு தான் வருவேன். இப்போ போறியா இல்லை என்ன பண்ணுவ? உன்னை உங்கள் அப்பாவை கூப்பிடுவா? கம்முனே இருக்க மாட்டேன். காலங்கத்தாலே உனக்கு சின்சான் கேட்குதா? ஸ்கூலுக்கு போயிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே போய் கொண்டாடு போ. ஆமாம்மா, போகணும் போகணும். சரி, நான் கிளம்புறேன். நான் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ப்ரோக்ராமில். சரி சரி, பேசினது போதும், கிளம்பு ஸ்கூலுக்கு. ம் ஓகேம்மா, நான் கிளம்புறேன். ஏய், உன் பஸ் வந்துடுச்சு பாரு, ஸ்கூல் பஸ். டக்குன்னு ரெடி ஆகிட்டு வா போ. ஓகேம்மா. ஸ்கூலுக்கு போயிட்டு வா, இன்னைக்கு ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணு, ப்ரோக்ராமில் நல்லா பண்ணணும், ஓகேவா? ஓகேம்மா, நான் சூப்பராக பண்ணுவேன், நீ எதுவும் கவலைப்படாத. போன வாட்டியே பார்த்தேன், நீ என்ன தான் பண்ணேன்னு. டான்ஸ் ஆட சொன்னால் அப்படியே நின்றுட்டு இருக்க, ஸ்டெப்பே போடாமல். போன வாட்டி ட்ரைனிங் வந்து கொஞ்ச நேரம் தாம்மா கொடுத்தாங்க, ரொம்ப நேரம்லாம் கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணுறது சொல்லு. இந்த வாட்டி 1 மந்த் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பாரு என் பர்ஃபார்மன்ஸை. நான் எங்கே பார்க்க போகிறேன்? வீட்டில் இருக்கின்ற தைரியத்தில் நீ பேசுகிறியா? வீட்டில் இருந்து என்னால் பார்க்க முடியாதுன்றதுனால நீ அப்படி பேசுகிற, அப்படி தானே? அப்படிலாம் இல்லைம்மா, இப்போ நான் வந்து காம்படிஷனில் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்கம்மா. அப்போனா சரி தான். அப்போ நான் உன்னை பார்க்க தானே போகிறேன், நல்லா பண்ணணும், ஓகேவா? சரி, பார்த்து போயிட்டு வா. மதியம் மறக்காமல் சாப்பிட்ரு. அம்மா, இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான், நான் லஞ்செலாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஓ ஆமாம், இல்லை, நான் அதை மறந்தே போயிட்டேம்மா. பாய்டா செல்லும், பார்த்து போயிட்டு வா. நீ போட்டிருக்க ஃப்ளாக் நல்லா இருக்குடா. நீ போட்டிருக்க ஃப்ளாக் கூட நல்லா இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு என்ன டேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியும் மேம். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ப்ரோக்ராமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரேயர்ன்றது ஸ்டார்ட் பண்ணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகே மேம். ஜாலி, கிரவுண்டுக்கு போக போகிறோம். ஓகே, கிரவுண்டுக்கு போகலாம். எல்லோரும் லைனில் வாங்க. லைனில் வந்துட்டு ப்ரேயர் அழகாக பண்ணிவிட்டு காம்படிஷன் நடக்கும். அங்கே வந்து யாரும் பேசக்கூடாது, ஓகேவா? ஓகே மேம். ப்ரேயர் நடக்க போது இன்னும் இந்த மேமை காணும். சத்தம் போடாத, மேம் வந்துடுவாங்க. சிச்சு, மேம் வந்துட்டாங்க, கம்மிடுங்க எல்லாரும். ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே மேம். ஜனகண மனஹதிநாயக ஜெய பாரத பாக்ய விதாதா பஞ்சாப் சிந்த் குஜராத் மராठा திராவிட உத்கல பங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जागे तव शुभ नाशिष मागे जागे जब सयदाता जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय 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 हे. ஓகே, ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது காம்படிஷன் போகலாம். எல்லோரும் தயாராக இருங்க. ஓகே மேம், போகலாம். மேம், அங்கே போயிட்டு காம்படிஷனில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். கீழே உட்காந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது பிங்கி, கம்முனாக இருக்கணும், ஓகேவா? அமைதியாக பார்க்கணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா வெளியே துரத்தி விட்ருவோம். ஓகே, காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே மேம். மற்றவங்களாம் கம்முன்னு போயிட்டு உட்காரணும், ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் எங்கள் ஸ்டேஜில் போயிருக்கணும். காத்து மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா, குப்பை மேடு. ஜெசிகா, இந்த மாரிலாம் பாடக்கூடாது. இந்த பாட்டெல்லாம் காம்படிஷனில் பாடக்கூடாது, ஓகேவா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களுக்காக தான் இந்த காம்படிஷன். அவங்கள பற்றி பேசு, ஓகேவா? சாரி மேம், என்டர்டைன்மெண்ட் பண்ண தான் அப்படி பண்ணேன். எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேக்காக வந்திருக்கோம். நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்களை பற்றி பேசலாம், ஓகேவா? இந்த மாரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, சரியா? சாரி மேம், நான் காந்தியை பற்றி பேசுகிறேன் மேம். ஓகே, நீ பேசு. என் பெயர் ஜெசிகா. நான் 1ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இப்பொழுது நான் காந்தியை பற்றி கூறப்போகிறேன். காந்தி 1869 அக்டோபர் 2 பிறந்தார். குஜராத் மாநிலம் போர்பந்தர் என்னும் இடத்தில் பிறந்தார். மோகன்தாஸ் கமர்சந்தி காந்தி இவரது இயற்பெயர். 1888 சட்டம் பயில இங்கிலாந்திற்கு கடல் பயணம் மேற்கொண்டவர். 1891 ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். பம்பாயில் வழக்கறிஞராக பணியாற்ற
மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்தது. இந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து குஜராத்தில் நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியின் சேவையை நாடியது. காந்தி நம் நாட்டுக்காகவும் விடுதலைக்காகவும் மிகவும் பாடுபட்டார். ஓகே ஓகே, சூப்பராக சொல்லியிருக்க. இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளோதான் உனக்கு தெரியுமா? இல்லை மேடம், எனக்கு மறந்துடுச்சு. சரி சரி, நல்லாவே பண்ணியிருக்க. அடுத்து நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அனிதாவும் சுனிலும் கொடுக்க வராங்க. எல்லோரும் அமைதியாக இருக்கணும், ஓகேங்களா? இப்போ 2 பேரும் ஏபிசிடி சாங் பாட போகிறோம். ஏபிசிடி ஏஎஃப்ஜி ஹெச்ஐஜேகே எல்எம்என்ஓபி பிக்யூ ஆர்எஸ்டி யூவிடபிள்யூ எக்ஸ்ஒய்என்செட். வாவ், சூப்பராக பண்ணீங்க. அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க யார் வர்றது? டக்குன்னு வாங்க. ஹாய், என் பேர் பூஜா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து நான் சினிமாவில் இருக்க ஒரு பாட்டு தான் பாட போகிறேன், ஓகேங்களா? கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன், இது கண்கள் நினையும் பாடல், என் நெஞ்சின் உறவின் தேடல், இல்லாத வண்ணம் நானும் இறைவா உன் நியாயம்தானா விதியா, கை வீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன், பூமியிலே மீண்டும் வந்து புன்னகைக்க வாய்க்குமா, நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் மலருமா, எந்த உள்ளம் ஏங்குதே, தந்தை தாயை தேடுதே, வழிகள் போதுமே, சொல்லி திரிந்த காலங்கள், பள்ளி சென்ற நேரங்கள், நெஞ்சம் கேட்குது. தேங்க்யூ. இந்த பாட்டை நான் யாருக்காக பாடணும்னா, இப்போ வந்து கேரளாவில் வந்து வயநாட்டுக்காக இறந்துருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் பாடினேன். அவங்க ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். சூப்பர்மா, பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீ கொடுத்துருக்க. வயநாட்டுக்காக இறந்தவங்களுக்காக நீ இந்த பாட்டை பாடியிருக்க, ரொம்பவும் சூப்பராக இருந்தது. ஆமாம், சூப்பராக பாடினேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரூபினி. இப்போ நான் அம்மா பாட்டு தான் பாட போகிறேன். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போல நல்லா ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு இன்றி ஏதும் தொல்லை இல்லை, ஓதும் செயலே நலமாம், அவை சொன்ன மொழியாம், அது எனக்கு வழியாம். அப்புறம் பண்ணீங்க ரூபினி, கொஞ்சம் திக்கி பண்ணீங்க, ஓகேங்களா? அத்தவாடி கரெக்ட் பண்ணுறேன், வேற லெவல். ஹாய், என் பேர் ரோகன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ ஜானி ஜானி எஸ் பாப்பா தான் பாட போகிறேன். ஜானி ஜானி எஸ் பாப்பா, eating sugar no papa, telling nice no papa, open your mouth. ஹாய், என் பேர் மேகி. நான் ரிங்கரிங்க ரோசஸ் ஃபுல் மீனிங் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாரும் ரிங்கரிங்க ரோசஸ் விளையாடிட்டு போயிட்டு எழுந்துட்டு சிரிக்கிறீங்க. இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தான் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ரிங்கா ரோசஸ்ன்றது அது ரோசஸ் இல்லைங்க, அது ரேஷஸ், ஓகேங்களா? அது ரேஷஸ் அது வந்து ஒரு நோய், அதாவது பிளேக் நோயின்னு சொல்லுவாங்க. அதை அந்த பிளேக் நோய் வந்து இந்த நாட்டில் வந்து அதிகமாக பரவி இருக்குது. ரிங்கா ரோசஸ் பேக்கெட் ஃபுல்லாக பைசஸ்ன்றது அவங்க பேக்கெட் ஃபுல்லாக ஒரு இலை மாரி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு மருந்து பொருள்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பேக்கெட் ஃபுல்லாக பைசஸ், அஷா புஷா ஆல் ஃபால் டவுன். அஷா புஷானா அந்த மருந்து பொருள் அவங்க வச்சிருந்தா அந்த நோய்ன்றது தாக்காது அப்படின்னு அவங்களுடைய ஐதீகம், ஓகேங்களா? அந்த வச்சிருந்தும் அவங்க தும்பிட்டாங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டு விழுந்துருவோம். ஆனால் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிங்கா ரோசஸ் பேக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ்
அஷா புஷா ஆல்ஃபா டவுன்னு சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கோம். இதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க, ஓகேங்களா? இது விளையாடலாம், தப்பு இல்லை. இதோட மீனிங் இப்படியும் இருக்குது, ஒப்பாரி பாடல்னு சொல்கிறாங்க இதை, ஓகேங்களா? சரி, தேங்க்யூ. எனக்கு இந்த நான் இந்த ஸ்பீச் வந்து எனக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய். சூப்பர். இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. இப்போ எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. சரி, எல்லோரும் போயிட்டு வாங்க. கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு எப்படி போனீங்களோ அந்த மாதிரி பஸ்ஸுக்கு போயிடுங்க, ஓகேங்களா? வீட்டுக்கு போகலாம். அம்மா வீட்டுக்கு போகிறதும் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு நிறைய கற்றுக்கிட்டோம்ல. ஆமாம் ஆமாம். எனக்கு அப்பா கூட இன்னைக்கு வெளியிட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா. அப்படியா? அப்போனா நீ ஜாலியாக இருப்பல்ல? ஆமாம், இன்னைக்கு அப்பா கூட வெளியே போகிறோம், ஜாலி. ஆஹா, நீ அதுக்குள்ளே வந்துட்டியா? சரி சரி, வா போய் சாப்பிட்லாம். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம், முதல்ல நீங்கள் வெளியே இட்டுட்டு போனதான். சரி சரி, வா போகலாம். ஜாலி ஜாலி, வெளியே போகிறோம் வெளியே போகிறோம். எல்லாத்தையும் அடம் பிடிச்சே சாதிக்கிறல்ல. சரி வா போவோம். அப்பா எங்க? அப்பா தானே வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னார், அப்பாவே காணும். இரு, அப்பா வருவார், போகலாம். நான் வந்துட்டேன். அப்பா வந்துட்டியா? நான் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வெளியே போலாமா? வெளியே வா. எங்க வெளியே? நான் உன்னை எங்கேயுமே கூட்டும் போறேனே சொல்லலையே. அப்பா, நீ தானே இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வெளியே இட்டுட்டு போறேன்னு சொன்னேன். இப்போ போய் சொல்றியா என்கிட்ட? அப்படியே இருக்கும், வெளியே போலாம், நீ தானே சொன்ன. ஆமா இல்ல, நான் சொன்னேன் இல்ல, மறந்துட்டு சொல்லுவோம். சரி சரி, போலாம் போலாம், வெளியே போலாம். சரி, இட்டுட்டு போவல, என்ன விட்டுட்டு போயிட மாட்டியே? அதான் இட்டுட்டு போறான் சொல்றல, அப்புறம் எதுக்கு அழுவுற கண்ணத்தோட? சரி, நான் அழுவல. சரிம்மா, பொண்ணு ஆசைப்படுது, நம்ம வெளியே போயிட்டு வந்துடுவோம். சரிங்க, வெளியே போயிட்டு வந்தோம். அப்பாடா, இப்படியாச்சும் வெளியே இட்டுட்டு போகிறாரே அவருக்காக. சரி, நம்ம போலாம், எல்லாரும் தயாரா இருங்க. அப்பா, இந்த இடம் சூப்பரா இருக்குப்பா, செம ஜாலியா இருக்கும் போலயே. ஆமாம்மா, இங்க சூப்பரா இருக்கும். சரி வாங்கங்க, போயிட்டு சுற்றி பார்க்கலாம். கண்டிப்பா, வா போவோம். அப்பா, இங்க பாத்தியா? இங்க ஃபுல்லாவே சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு போட்டோ தான் வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வேற. இது இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீ எல்லாத்தையும் கொஞ்சம் கத்து பண்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். சரிப்பா, வா போய் சுத்தி பார்ப்போம். சரிங்க, வாங்க உள்ளே போவோம். யா, இதுதான் the fort of patriotism. இது ஆமாங்க, என்ன ஷூமா தெரியுது, இது? தெரியுது. கண்ணா, அந்த ரெட் கலர் போர்டு ஒழுங்கா படி. அதுல என்ன போட்டிருக்குன்னு படி பார்ப்போம். சரியாவே தெரிய மாட்டேங்குதுப்பா. இரு, நானே ஜூம் பண்ணி உனக்கு சொல்லித்தரேன். சரிப்பா. என்ன இருக்குப்பா, எப்பயாச்சும் சொல்லுங்களேன். அப்படாத, இருமா, நானே உனக்கு சொல்லித்தரேன். When Mahatma Gandhi was lodged in South Africa jail, Smith's a jailer kicked him several times. His laden boots. After 6 months, Gandhi gifted a pair of woven boots to Smith. Smith was surprised and asked how he know my boot size. Gandhi smiled and said he was measurement from the boots cast in the chest. ஒண்ணுமே புரியலப்பா. என்னதான்ப்பா சொல்ற? இங்கிலீஷ்லயே சொல்ற. எங்க மேம் இங்கிலீஷ்ல நடத்தினாலே எனக்கு புரியாது, நீ வேறயா? இருமா, நான் உனக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு ஜெயிலர்ன்றவர் அவர் நெஞ்சிலே உதச்சிருக்கார். அதாவது அவருடைய பூட்டை வச்சு எட்டி எட்டி வச்சிருக்காரு. அடுத்த 6 மாதம் கழிச்சு அந்த ஸ்மித்துன்ற ஜெயிலருக்கு வந்து காந்தி வந்து பூட்டை வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அவர் கேட்டிருக்காரு அந்த ஸ்மித்து, என் சைஸ் எப்படி உங்களுக்கு தெரியும், கரெக்டாக கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் எட்டி உடைச்ச என் நெஞ்சில் நீங்கள் எட்டி உதைச்ச அந்த கால் தடம் இருந்தது, அதனால தான் கரெக்டாக என்னால் தச்சு கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். ஆனால் காந்தி வேற லெவல்ப்பா. அவருக்கு போய் பூட் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. எவ்வளோ நேர்மையான ஆளாக இருப்பார் இல்லை? அதுவும் இல்லாத அவர் நெஞ்சில் பதிச்ச சைஸை வச்சு அவருக்காக பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோதான் தீங்கு பண்ணியிருந்தாலும் அவருக்காக பூட்டை வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆமாம்மா, காந்திஜி மாரிலாம் வர முடியாது. சரிப்பா, அம்மா எங்கள் ஆளை காணும் திடீர்னு. அவள் வெளியில் போய் ஊஞ்சல் விளாட போயிருக்கா போல. இந்த இடத்துல ஊஞ்சலும் இருக்கா? இருக்குமா. இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை. இவ்வளோ தூரம் வந்திருக்கும். இந்த பிளேஸ் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் போகிற வழியில், கோயம்புத்தூர் லாஸ்ட் எண்டிங் ஆஃப் பாலக்காட்டில் இந்த ரெட் ஃபோர்ட்ன்றது இருக்குது. இங்கே தான் இங்கே எல்லாமே இருக்குது. நிறைய குடியரசுத் தலைவரை பற்றி இருக்குது. அப்புறம் இந்தமாரி இந்த பூட்ஸ்லாம் இருக்குது பற்றியா, அதுவும் இருக்குது. நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுக்கவும் இந்த பிளேஸ் நல்லாயிருக்கும். சரிப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்கிறேன், அவங்களும் வந்து பார்ப்பாங்க. சரிம்மா, வா வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்ப்பா. ஸ்கூல்லையும் சரி, அங்கே நம்ம போன இடத்துலையும் சரி. ஆமாம்மா, நம்ம டெய்லியும் இந்தமாரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம நாலேஜ்ன்றதும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வளர்த்துக்க முடியும். அப்பா சொல்கிறது சரி தாண்டி சொல்லும். நீயும் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒன்றாச்சும் கற்றுக்கணும். சரிம்மா, கண்டிப்பா. நான் காந்தி தாத்தா மாதிரியே ஆகுமா? சரிடா செல்லம், நீ போய் ரெஸ்ட் எடு. சரி, பாய்மா.
இந்த வீடியோவில் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லியும் ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தை கற்றுக்குங்க. இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தமாரி நிறைய உங்களுக்கு பிடிக்கிற வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டு ஆல். கொடி வந்து கீழே கிடச்சா கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். ஓகேங்களா? அதை வந்து எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா கொடின்றது மண்ணில் படக்கூடாது. நம்ம தேசியத்துக்காக எவ்வளோ பேர் வந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பாடப்பட்டிருக்காங்க. அதனால் கொடியை வந்து தயவு செஞ்சு கீழே போடாதீங்க. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் கொடியை கீழே உங்கள் ஃப்ரெண்டுக்கு போட்டாலும் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கூட அவங்ககிட்ட அப்புறமா கொடுக்கலாம். நீங்கள் கேர்லெஸ்ஸாக கீழே போட்டு போயிடுறீங்க. கொடிக்காக ஒருத்தர் உயிரே போனாலும் கொடியை கீழே விடாமல் பாதுகாத்துருக்காரு. அவர் யாரும் தெரியல, கொடி காத்த குமரன் தான். சரி, நான் ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன். நீங்கள் போயிட்டு ஜாலியாக இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேஷன் பண்ணுங்கள். பாய்.